ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். இன்றைக்கி எங்கே போகிறோன்னாக்கா, இமயமலையின் மௌனத்தில் ஒலிக்கும் ஒரு பரம்பொருள், அதன் அதிர்வை உணர்த்தும் தெய்வீக ஸ்தலம்தான் ஜோதேஸ்வர் மகாதேவங்க. அது எங்கள் ஜோதிர்மத்தில் இருக்குது. ஜோதிர்மத்தில் புனிதலத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் ஒரு கோயில் மட்டும் இல்லைங்க, ஒரு ஆன்மீக அனுபவம், ஒரு தியான நிலை. இந்த இடத்துல மிகப்பெரிய சிறப்பு ஆதி ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியர் அவர்கள் தியானம் தாங்க. அவர் இளம் வயதில் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த இமயமலையில் இந்த மௌனமான குகையில் அமர்ந்து ஆழ்ந்த தவத்தில் மூழ்கினான்னு சொல்லப்படுது. அந்த குகை சங்கராச்சாரிய குகைன்னு சொல்ல போகிறாங்க. இந்த தெய்வீக இடம் இன்றும் அதே அதிர்வை தாங்கி நிற்கிறதுங்க. அந்த குகைக்குள் நுழைந்தவுடன் நேரம் நின்றுவிட்டது போல் மனம் மெதுவாக அமைதியாகிறது. உள்ளுக்குள் ஒரு ஒளி பரவத் தொடங்குகிறது. அங்கிருந்து அவர் அத்வைத தத்துவத்தின் உண்மையை உணர்ந்தார். நான் என்ற உணர்வை கரைத்து அதுவே அனைத்தும் என்ற உண்மை வெளிப்பட்டது. இந்த குகையில் அருகில் உள்ள சிவலிங்கம் ஜோதேஸ்வர் மகாதேவங்க. ஒளியாக வெளிப்பட்ட சிவன். இங்கு சிவன் ஒரு சிலை அல்ல, ஒரு உணர்வு, ஒரு அனுபவம். இங்கு நீங்கள் யுகங்களை கடந்திருக்கும் ஒரு புனிதமான கற்ப விருட்ச மரத்தோட பார்க்கலாங்க. அந்த மரம் ஒரு சாதாரண மரம் இல்லைங்க, இது தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த மரம். கற்ப விருட்சம் எதை நினைத்தாலும் அதை அருளும் தெய்வீக சக்தி இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போதே அங்கே முதல்ல தென்படுறது அதுதாங்க, அந்த மரம் தாங்க. அதன் நிழலில் நின்றவுடன் மனம் அமைதியாகிறது. வாழ்க்கையின் சுமைகள் மெதுவாக கரைகிறது. இது ஆசைகளை நிறைவேற்றும் மரம் மட்டுமல்ல, ஆசைகளை தூய்மைப்படுத்தும் மரம். நம்ம அப்படியே நடந்து போகலாம் வாங்க. அப்படி நடந்து போனாக்கா அந்த கோயிலை சுற்றி வரலாம். நான் கேட்பதை மட்டும் இல்லை, பாருங்கள், நமக்கு தேவையானதை தரும் தாய் மரம். பல யுகங்களாக நிலைத்திருக்கும் இந்த மரம் ஆதி முனிவர்களின் தியானத்தையும் பக்தர்களின் நம்பிக்கையும் தாங்கி நிற்கிறது. இங்கு நின்றவுடன் நம் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. நாம் உண்மையில் என்ன விரும்புகிறோம்? அந்த பதிலை இந்த கற்பக விருட்சம் மௌனமாக சொல்கிறது. இது மரம் அல்லங்க, இது ஒரு அருள். இந்த தளத்தில் நின்றவுடன் நம்முள்ள இருக்கும் கேள்விகள் மெல்ல மெல்ல கரைந்து மறைந்து ஒரு பதில் மட்டும் ஒலிக்கிறது. அதுதாங்க ஓம் நம சிவாய. இது ஒரு பயணம் அல்ல, ஒரு உள்ளார்ந்த திரும்பி பார்த்தல். நீங்களும் ஒரு நாள் இந்த குகைக்குள் நுழைந்து ஆதிசங்கரின் அதே ஆன்மீக உணர்வை உணருங்கள். சிவமும் நானும் ஒன்றே, அதுவே வாழ்க்கையின் உண்மை. ஓம் நமச்சிவாய. அப்படியே பாருங்கள், அந்த மரத்தை பார்க்க பார்க்க இவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ காலம், எந்த காலம் சொல்ல முடியலைங்க யாராலையும். பட் நானும் கேட்டு பார்த்துட்டேன், ரொம்ப பழமையான மரம். அது இவ்வளோ பெரிய இடத்துல. ஆனால் இங்கே பாருங்களேன், சுற்றி வெறும் பச்சை பசையில் மலைகளுக்கு மத்தியில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நிஜமாகவே இந்த மாதிரி இடங்கள்லாம் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் முதல்ல பார்க்குறாங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். 2-3 வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மரம் பாருங்கள், இது பார்க்கும்போது தெரியும் அதனுடைய வயசு என்னன்னு. அது கீழே ஜடாமுடியோட அந்த சிவன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக தெரியுமா. அது உங்களுக்கு நல்லா தெரியாது, தெரியல, ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இடம், இந்த படத்தெல்லாம் நீங்கள் இங்கே வேற எங்கேயும் பார்த்துருக்கீங்களான்றது அதையும் சொல்லுங்கள் என்கிட்ட. இந்த கோயிலில் வந்த பிறகு தான் நான் உணர்கிறேன், நானாக உணரல, ஒரு தெய்வீகமாக சக்தியை உணர்கிறேன். அவ்வளோ சைலண்ட்டான கோயிலுங்க, அருமையான கோயில். அதுவும் ஆதிசங்கரர் கோயிலில் சொல்ல வேண்டியதே இல்லை. அவருடைய அந்த தியானம் பண்ண இடத்துனாக்கா ரொம்ப பிடிச்சிருக்க கோயிலுங்க. அந்த குகை நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், பாருங்கள். வாங்க, அப்படியே போவோம், போயிட்டே இருப்போம். இதாங்க புனித கற்ப விருட்ச மரங்க. இது எப்படி கலையாக இருக்குது பார்த்தாக்கா, அது எத்தனை வருஷம் பாய்ச்சுன்னு நம்மளால் கணிக்கவே முடியல. அவ்வளோ அருமையாக இருக்குது.
அது தொட்டு கும்பிட்றேங்க. உங்களுக்காக தான், உங்களுடைய எல்லாருக்காக நான் தொட்டு கும்பிட்றேன். இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம தொட்டு கும்பிட முடியுமா? அதாவது இதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம கொடுத்து வச்சுக்கிடுங்க. நான் ரொம்ப ரொம்ப அதை ஃபீல் பண்ணுறேன். அந்த கையெல்லாம் அப்படியே அந்த மயிர்கள்லாம் கூச்சுதுங்க அப்படியே. உண்மையாக சொல்கிறேன், நான் சும்மா ட்ராமாட்டிக்காக சொல்ல. அந்த மயிரெலாம் கூச்சேரிது அப்படி அந்த மரத்தை தொடும்பொழுது. அவ்வளோ பழைய மரம் அது. அந்த வைப்பு நம்மளுக்குள்ள ஏறுது கண்டிப்பாக. ஜோதேஸ்வர் மகாதேவ் மந்திர் ரொம்ப பழைய கோயிலுங்க. ரொம்ப பழைய கோயில் சொல்கிறாங்க. அது எத்தனை வருஷம் பழசுன்னு தெரியல. ஆதிசங்கராச்சாரியர் இங்கே வந்து தவம் பண்ணாருனாக்கா அதனுடைய பழமை என்னன்னு சில பேர் தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க அவருடைய குகை, சங்கராச்சாரியார் குகை. நாம் இந்த இடத்த பார்த்து முடித்தோடனே அடுத்தது இந்த ஜோதிர்மத்திலேருந்து இது தாரி தேவியோட ருத்ரப்பிரயாகில் தாரி தேவி கோயில் தான் போகிறோம். அது வந்து ஒரு ரோட் ட்ரிப் தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அலக்நந்தால் நம்ம வந்து போய் கிட்ட போய் நிற்கிறதும் கால் வைக்கிறதும் எல்லாம் காமிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட், ஒரு இது மலை சரிஞ்சு விடுது, அதையும் காமிச்சிருக்கேன். ரோடெல்லாம் பிரமாதமாக இருக்கும். நேச்சர் சீன்ஸ்லாம் நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயத்தில் கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்த்த இடம் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு தெரியுதான்னு உங்களுக்கு தெரியும். அதான் ஆதிசங்கராச்சாரியங்க உள்ள இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று கொடுத்துட்டு வச்சுருக்காங்க. இதாங்க குகை. அப்போல்லாம் எப்படி இல்லை, இது வந்து சும்மா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த குகை உள்ள எப்படி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ஏதாச்சும் வைப்பு தெரியுதா? கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த சுற்று வட்டாரம் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன் இந்த இடம். நீங்களும் விரும்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி நான் அடுத்தது போகிற அந்த இடத்த உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கொஞ்சம். அதையும் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இடங்கள்லாம் திரும்பி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து ஜோதிர்மத். இது பாருங்கள், இது வந்து ஒரு இடம் ஆக்சிடென்ட் ஆன இடம். ஆக்சிடென்ட் மீன்ஸ் இது லேண்ட்ஸ்லைட் ஆன இடம். இது பாருங்கள், இதாங்க அலக்நந்தா ரிவர். இறங்கி வந்து அதில் நின்னா எவ்வளோ பியூர் வாட்டருங்க, சூப்பராக இருக்குங்க. சரிங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இதாங்க தாரி தேவி டெம்பிள் அலக்நந்தா நடுவில் இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வாங்க நம்ம போகலாம். ஓம் நம சிவாய.